ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு லெவல் சூப்பரான ஒரு கொரியன் பேய் படம் தாங்க கொண்டு வந்திருக்கு நம்ம சேனலில். அது நேம் பண்ணிங்கன்னா வார்னிங் டோன்ட் ப்ளே. ஆனால் செம்மையாக எடுத்திருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அந்தளவுக்கு ஒரு தேட்டரில் போயிட்டு பேய் படம் பார்த்துருக்கோம். ஆனால் தேட்டருக்குள்ளேயே பேய் இருக்கிறது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நடிகை. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்துல பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க. ஏதோ பதட்டத்தில் ஒடியார மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தேட்டரில் உக்காந்துட்டு அவள் படம் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவள் நம்ம டயரில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் எல்லோரும் உக்காந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்க்குறாங்க. அப்போ எழுந்து பார்த்து டார்ச் வச்சு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. ஒரு வேளை படம் முடிஞ்சிட்டு எல்லோரும் போயிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அப்படியே போயிட்டு அங்கே டோர் இருக்கும் பார்த்தீங்களா, என்ட்ரி டோரு. அங்கே போயிட்டு கதவும் தட்டுறாங்க. யாராவது இருக்கிறீங்களா, கதவு தரேன்னு சொல்லிட்டு தட்டின்னு இருக்கா. பதட்டத்தில் அப்படியே தூரத்தில் பார்த்தா அந்த யாரோ நடந்து வரா மாதிரி காட்டுறாங்க. ஒரு லேடி. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஆள் இல்லை தேட்டரில் தெரிச்சு ஓடி இருக்க மாட்டோம். இவ பாருங்கள் அப்படியே டார்ச் எடுத்துன்னு போயிட்டு கிட்ட யார் அதுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு மெதுவாக போயிட்டு அந்த கேமரா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாமே எடுப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அவள் கண் எதிர்க்க வந்து நிற்குமா. அது நம்மளுக்கு இல்லை அப்படியே கண்ணு திறந்து மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக கொட்டுறமா இருக்குதுங்க அந்த பேய். தெரிச்சு ஓடுறா பாருங்கள். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு பார்த்தா பார்க்கிங்கில் டப்புன்னு லைட் ஆஃப் ஆகினே வருதுங்க. அப்பவும் பாருங்கள் டார்ச் அடித்து பார்க்குறா. கரெக்டான தூரத்தில் இருக்கிற அந்த பேய் இருக்கிற ரூம் மட்டும் லைட்டு தெரியும். அப்படியே மொத்த லைட்டு ஆஃப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. டக்குன்னு பார்த்தா கிட்ட வந்து பயம் பொருத்தம் பாருங்க. அப்படியே கண்ணு மூச்சு பார்க்குறா. இது நம்ம ஹீரோனி மொத்த கனவை காண்டதுங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகணும் தாங்க இவளோட கனவே. அதனால் இவளுக்கு கனவுல நடந்தது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரைட் பண்ணுவாள். அப்படி இருந்தாலும் அவளுக்கு அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதனால் என்ன பண்ணுறா பாருங்கள், பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு டென்ஷனில் நோட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஸ்க்ரீன்லாம் எடுத்து மூட்டு டென்ஷன் ஆகிறா. அந்த காலத்தில் படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பேய் படம், இதெல்லாம் ஒரு இன்ட்டு மாதிரி கிடைக்குமா. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் அவரோட டேரக்டர்கிட்ட போய்ட்டு பேசணுமா, என்னம்மா ஒரு கதை ஒன்று ரெடி பண்ண சொன்னேன்னு, தேட்டரில் பேய் இருக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று இன்னும் ரெடி பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்போம்மா ஷூட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோனி திருன்னு மூழ்கிறா. இல்லை சார் இன்னும் நான் ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன். என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க, விளையாட்டு இருக்கியா, நான் எத்தனை முறை நான் உனக்கு சொல்கிறது, இன்னும் உனக்கு 2 வாரம் தான் டைமு. அதுக்குள்ளே தேட்டரை ஒரு கான்செப்டாக வச்சு அதில் பேய் படம் எடுக்கிற மாதிரி நீ பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் கொண்டுட்டு வா, இல்லைனா எல்லாம் ஆஃபீஸ் பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு தத்தி விட்ருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிட்டுப்பா, இது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தானே எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, உனக்கு எதனா ஒரு அமானுஷமான கதைங்க, திகில் கதைங்க, எதனா உண்மை சம்பவம் அடிப்படையில் வச்ச கதைங்க, பேய் கதைங்க எதனா இருந்தால் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காலேஜில் வந்து பட்டம் அளிக்கிற வேலை வந்து ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கான். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த உடனே எல்லோரும் அந்த தேட்டர்லேருந்து தெரித்து ஓடி இருக்கிறானுங்க. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஆனால் வந்து எப்படா எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஹீரோனி. அதுவும் தெரிலன்றான். சரி யார் எடுத்தாங்க அதை பற்றிமா தெரியுமாடான்னு கேட்குறா. அதுவும் தெரிலன்றான். சரி எப்படியா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அந்த காலேஜ் நேம் வந்து இவன் வந்து சொல்லுவான், அந்த தேட்டரில் படம் எடுத்து போட்டான் பாருங்க. அப்போ வந்து கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, இது மாதிரி வந்து நான் படம் எடுக்கலை, அந்த பேய் தான் வந்து படம் எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிச்சு, பேய் தான் எனக்கு படமே எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனிக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போகுது. சரி இதை வச்சு நம்ம எதனா ஐடியா பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி பேர் சொல்லுவான். சொன்னோடனே இவ்வளோ சும்மா இருப்பா, நேராக போயிடுவா யூனிவர்சிட்டிக்கு. அங்கே போனோடனே ஒரு லேடி ப்ரொஃபஸர் வருவாங்க. அவங்ககிட்ட வந்து, மேடம் இது மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தேடி வந்திருக்கேன், அதுவும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பேய் தான் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போம்மா இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, ஷார்ட் ஃபிலிம் நேம் சொல்லுமா, அதுவும் தெரிலன்றா. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே ரொம்ப வருஷமாக நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், நீ சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்ததே இல்லையம்மா, சரி எந்த வருஷமாவது எடுத்தாங்க அதே சொல்லு, நான் லைப்ரரி தேடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுவும் தெரிலன்றான். சரி போமா, இப்படி சொன்னால் எப்படி, உனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ என்ன பண்ணுறா, அங்கே இருக்கிற லைப்ரரியில் போய்ட்டு பார்த்துட்டு பிறகு ஏன்னா இன்னும் 2 வாரம் தானே இருக்குது, செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு உட்காந்துருப்பாவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் படிக்கிற 3 பசங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி சும்மா இருப்பாளா, அப்படியே போயிட்டு அவனுக்கு 3 பேர்கிட்ட பேச்சு போட்டு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறா. ஃப்ரெண்டானோடனே அப்போ வந்து சொல்கிறா, டே இது மாதிரி நான் ஒரு கேம் ஒன்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் என்னை வந்து பயம் பத்துற மாதிரி இருக்கணும், ரியலான கேமாக இருக்கணும், ரொம்ப ஹாரராகவும் இருக்கணும், அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தரேன்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லுவான். அப்போது பக்கத்தில் ஒரு பையன் குண்டாக இருப்பான் பாருங்க, அவன் ஒரு கதை ஒன்று சொல்லுவான், மேடம் இது மாதிரி வந்து எங்கள் காலேஜ் பக்கத்தில்
சூப்பராக ஒரு ஹாண்டடான பிளேஸ் ஒன்று இருக்குதுங்க. அது தேட்ரு, பாழடைஞ்சு தேட்ரு. அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா சூமின்னு ஒரு ஹீரோயினி வந்து படம் எடுக்கும்போது அங்கேயே எரித்து கொல்லுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் அது என்ன மேடம் மொக்க கதை, நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருக்கிற சொல்லுவான். என் காலேஜில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஹாரர் ஃபிலிமு அந்த தேட்டருக்கு பாருங்கள், அதில் தான் போயிட்டு படம் எடுத்தான். அந்த எடுத்துகிட்டு வந்து படம் போட்டு காட்டும்போது அதில் ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல சம்பவத்தில் இறந்துட்டான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுத்து கொண்டு கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நான் எடுக்கல, அந்த பேய்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பேய் படம் மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பேயே வந்து படம் எடுத்து கொடுத்ததா வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹீரோனிக்கு தான் அந்த கதை திருளாக போவாங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்கிற டேய் நீ என்னடா சொல்கிறது, நான் ஒரு கதை சொல்கிறேன், அவனுங்களுக்கு பாதி தான் தெரியும், எனக்கு மீதி கதை தெரியும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ஒருத்தன் ப்ரௌன் கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அப்போ தான் அவன் ஒரு கதை சொல்லுவான். இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஃபேர்வெல் டேக்கு வந்து போயிட்டு எலிஜிபிள் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவலில் இந்த படம் வந்து செலக்ட் ஆச்சு. ஆனால் வந்து எதனால் வந்து அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து அப்போ தான் பிளிங்க் ஆகும். அவளுக்கு தான் அந்த கதை பற்றி தெரியுமே, இப்போ தான் ஒரு க்ளூ கிடச்சிச்சில்ல யார் எடுத்தா அந்த படம், இப்போ எந்த ஃபிலிமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ என்ன பண்ணுவான், நைட்டு போயிட்டு யோசிச்சுட்டு ஏதோ ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிருப்பான். அன்னாத்துக்கு சீனை கட் பண்ணால் நைட் டைமில் காட்டுறாங்க, பாத் டப்பில் உட்காந்து மீஜம்னு சொல்லிட்டு யாராவது கதவு டோரோ வெளியே தட்டுறாங்க. மேபி அவங்க அப்பா நாள் கொடுமை அனுபவிச்சிருப்பா போலுது, அதனால் செத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 கோடு கையில் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருப்பா போலுக்குது. அப்படியே கையெல்லாம் ரத்தத்தோடு அழுதுன்னு இருப்பா. நம்ம ஆள் கண்டுபிடிச்சிட்டாருல, நேராக போயிட்டு அந்த ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவலான்னு போயிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டுவாங்க, இது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்களே அந்த படத்தை நேம்லாம் சொல்லிட்டு இப்போ ஏன் எதனால் வந்து இவங்க வந்து அந்த ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவலில் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேதுங்க. இவனும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறான். சரி மேபி உங்கள் பாஸ்கிட்ட கேட்டால் தெரியும் இல்லை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மெதுவாக பேச்சு போட அவனும் என்ன பண்ணுறான், சரி பாஸ்கிட்ட போய் ஃபோன் கேட்பான். அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ ஒரு பென்ட்ரைவ் எடுத்து அவன் மொபைலில் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து வச்சுருப்பான் பாருங்கள், மொத்தத்தையும் பேக்கப் எடுத்துன்னு அங்கேருந்து கிளம்பினான். இவனும் வந்து பார்ப்பான், ஆள் இருக்க மாட்டான். இவளும் போயிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் போட்டு பார்ப்பா. அது கரெக்டாக 1 நிமிஷம் 6 செகண்ட் தாங்க இருக்குது. அப்படியே இருட்டில் யாரோ நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா கட் ஆகிடுதுங்க. ஏன்னா அங்கே பாருங்கள் அப்படியே மெதுவாக உள்ள லைட் எரிஞ்சிட்டே போவாங்களா. டக்குன்னு அந்த படத்தை எடுத்துருவாங்க. ஒருத்தன் பார்த்தா செவுத்துக்கிட்ட போயிட்டு ஏதோ போட்டு அழுத்தின்னு இருக்கிற மாதிரி காட்டுது, ஏதோ நிழல் மட்டும் நிற்கிற மாதிரி காட்டுதுங்க. அப்புறம் பார்த்தா இவ வச்சுன்னு ஹோப்பே இந்த படம் தான், இது வச்சு எதனா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் பார்த்தா கடைசியில் எதுவுமே இல்லை. 1 நிமிஷம் 6 செகண்ட் வச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறா. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறா, ஏதோ ஒரு நிழல் மட்டும் அந்த செவுத்து ஓரமாக நின்றுக்கிற மாதிரி காட்டுறானுங்க சீனு. அது பார்க்கும்போது அப்படியே ஜல்லு இல்லைங்க. அப்புறம் அந்த ஃபிலிம்ஃபேர் டிஷ் அந்த நேம் பார்க்கும்போது டேரக்டர் கிம் ஜாமுன்னு சொல்லிட்டு நேமுங்க. அதை பார்க்கும்போது சரி அவனோட டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணி பார்ப்பா, எடுக்கவே மாட்டான். சரி ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுவான், அந்த 1 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டு இதை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கும்போது ஒருத்தர் ஒரு கமெண்ட் செக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்களே சஜஷன்ஸு, இவளுக்கு அப்பயும் வந்து க்ளூ கிடைக்கவே இல்லைங்க. அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இப்போ அண்ணாத்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அந்த ஃபிலிமை வந்து நீ டெலீட் பண்ணு இல்லைனா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லுவான். நீ யாரையா என்னை டெலீட் பண்ண, நான் தான் அந்த ஃபிலிமை எத்தவன், தயவு செஞ்சு சீக்கிரம் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவோ ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கவா. அவன் வந்து டெலீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். உங்களை நான் நேரில் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசி போட்டு ஹீரோயினி அவனை நேரில் வர வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருப்பாள். சரி நான் நேரில் வந்தால் டெலீட் பண்ணிவிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரின்னு சொல்லிட்டு அவனும் நேரில் வருவான் பாருங்கள். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டுப்பா. அப்போ தான் கிம் வருவாங்க. அப்போ பார்த்தா அவன் ஒரு சைக்கோ மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் அவன் கருத்துட்டு காப்பாங்க, ஏதோ ஒரு மார்க் மாதிரி தெரியுங்க. இவனும் சிகரெட் அடிச்சுன்னு அந்த வீடியோ டெலீட் பண்ணு அப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிடுவா. டெலீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்துட்டு டெலீட் ஆனது கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேய் நீ போனோன்னா நான் கண்டிப்பாக மறுபடியும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு அவள் கருத்தை பிடிச்சி, டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இந்த வார்னிங் என்ற ஷார்ட் ஃபிலிம் தேடுறது இதோடு நிறுத்திக்கோ, அதனால் நிறையா பிரச்சனை வரும், சொன்னால் கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு சரியான டென்ஷனில் சைக்கோ மாதிரி கருத்தை பிடிப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா
இவனும் நீ போயிட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போ ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைக்கு மாதிரி எழுந்து நடந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி சும்மா இருப்பாளா, அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போயிடுவாங்க. இவனை பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுப்பா மெதுவாக கதவு தந்துட்டு உள்ளே போயிட்டு பார்க்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஒரே அபண்டண்ட்டாக இருக்குதுங்க அவன் வீடு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இயேசு போட்ட சிலுவெல்லாம் அங்கங்கே கட்டி வச்சுருப்பான், ப்ரே பண்ணுவான் போல இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த பேயோட படத்தெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, வரைஞ்சி செவுத்து ஃபுல்லாக வச்சுருப்பான். சரி வந்ததும் வந்துட்டோம், கண்டிப்பாக இவன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்த சீடி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு திறந்து பார்க்குறா. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் அவன் நினச்ச மாதிரியே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமோட வார்னிங் படம் போட்டு அந்த டெஸ்க்கும் சீட்டும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பையன் வந்துடும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயத்தில் கட்டில் போய்ட்டு ஒழிஞ்சிக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இனிமேல் அந்த பேரை சொல்லாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பீர் பாட்டில் வச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அவன் எழுந்து போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் தான் போயிட்டானுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வெளியே எழுந்து வருவா. வெளியே போனவளை கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்து உள்ளே தள்ளி, உன்னை பின்னாடி சொன்னேன் நான், இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே தேடி வந்தேன், இருடி இது இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு உன்னோட கதைக்கு என்னோட ஷார்ட் ஃபிலிம் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போயே இந்த டைமே பாரு, அதை போட்டு கொளுத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவா. அடித்து பிடிச்சி செமாடி 2 பேரும் சரியான ஃபைட் சீன் போடுவாங்க. சவுண்ட் எஃபெக்டோடு கேட்கும்போது வேறு மாதிரி இருக்குங்க. இது கவுத்து பிடிச்சி நெறிப்பான். அதான் ஃபுல்லாக சாவர கண்டிஷன் பக்கத்தில் பாட்டில் எடுத்து அவன் தலை மேலே அடிப்பாங்க. அவன் மயக்க நிலைமையில ஆகிடுவான். அப்புறம் எழுந்து தெரிச்சு ஓடுவா பாருங்கள். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனியும் அவனோட ஃப்ரெண்டும் காட்டுறாங்க. அவரை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த சிடிஎஸ்ன்னு வந்து கொடுப்பா பாருங்க. அது போட்டு பார்க்கும்போது அவனும் ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்குறான். அதுலேருந்து எந்த டேட்டாவுமே ரெக்கவர் பண்ண முடியலங்க. அப்படின்னும் ஒரு ஹீரோனி டென்ஷனாக, ஐயோ நான் என் உயிர் பணைய வச்சு நான் இதை எடுத்துகிட்டு வந்தேனே, போச்சு எல்லாமே போச்சுன்னு சொல்லி மயக்கம் போட்டு வீந்துருவாங்க. வீந்துட்டு பிறகு கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் ஏதோ பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், சிரிச்சுன்னு மட்டும் இருக்கிறான். டக்குன்னு திரும்பி பார்த்தா கிம்முங்க. என்னடி அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து எப்படி பயந்துட்டியா நீ, எப்படி இருக்குது என் ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு அவள் கழுத்துக்கிட்ட போய் நெருகிற மாதிரி கண்ணுவாங்க. அப்படியே பயத்தில் டக்குன்னு ஏந்துக்கா பாருங்க. அப்போ தான் வந்து சொல்லுவான், இது மாதிரி வந்து நான் அந்த டிஸ்க்லேருந்து ஒரு ஃபைல் மட்டும் ரெக்கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது கிம் அசிஸ்டன்ட் டைரக்டரு இப்போ ஷூட்டிங் எடுக்கணும்னா பிகைன் சீன்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கிம் கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்து நீ ஏன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துல எவ்வளோ ஃபிலிம் இருக்குது, நீ எதுக்கு ஹாரர் ஃபிலிம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது தான் கிம் ஒரு கதையை சொல்கிறான். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது என்னை வந்து பசங்களாம் அடின்னு அடிப்பானுங்க. அப்போலாம் யாரை பார்த்தாலும் எனக்கு பயமாகவே இருக்கும். ஒரு டைம் செம்ம அடி அடிச்சுட்டானுங்க, உயிர் போகிற நிலைமையில் இருந்தேன். நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாசிசம்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் படங்க, பேய் ஓடுற படம், அந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போதுலேருந்து எனக்கு பயமே இல்லாத போயிடுச்சு. அதனால தான் என்னை அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதே டைம் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினிக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சரியான கொடுமைலாம் அனுபவிச்சிருப்பா. அவளும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சேம் அதே ஹாரர் படத்தை பார்த்துருப்பா, எக்ஸாசிஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ இவளுக்கும் ஒரு செகண்ட் வந்து உயிர் வந்த மாதிரி இருக்குங்க. ஹார்ட் பீட்டு புதுசாக துடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இவ்வளவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வரான். அப்போ வந்து பயமே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும், அதை பார்த்து எல்லாரும் அவங்க பயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட. ஸோ ஹீரோனியும் பார்த்தீங்கன்னா கிம்மும் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தாங்க 2 பேருமே. இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனியும் அவனும் ஒரே கேட்டகரியில் இருக்கவே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு தூக்கம் வந்துடுதுங்க. தூக்கம் வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டுப்பா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டக்குன்னு சவுண்டு கேட்குது. சரி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே தந்து பார்த்தா இவள் சின்ன வயசில் ஒரு கத்தி எடுத்து அவள் கையில் கீச்சிருப்பா பாருங்க. அந்த கத்தி வந்து ரத்தத்தோடு அப்படியே இருக்குதுங்க பாத் டப்பில். இவ்வளோ என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு டக்குன்னு டார்ச் வச்சுன்னு வெளியே போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த பேய் வந்துட்டு இருக்குங்க. அப்படியே ரத்த கொடுறமாக மூஞ்செல்லாம் ரத்தமாக கண்ணு அப்படியே திறந்து பார்ப்பா. அப்படியே இவளுக்கு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா அண்ணாத்துக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும் பாருங்க அம்மான விஷயமா. இவ்வளோ மெதுவாக டார்ச் திரும்ப தூரத்தில் நின்றுக்கிற பேய் வந்து டக்குன்னு கிட்ட வந்துடும் பாருங்க. அப்படியே கண்ணு தந்து பார்த்தா எப்படி இருக்கும், அல்லு இருக்காதுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பவரும் வந்துடுது. இவ்வளோ என்ன பண்ணுறா, ஃப்ளாஷ் அடிக்கும்போது அந்த பேய் வந்து போயிடுதுங்க. அது என்னவோ தெரியல, ஃப்ளாஷ் அடித்தா மட்டும் அந்த பேய் வந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு சரி ஃபோட்டோ பிடிக்கலாமேன்னு பிடிப்பா பாருங்க, டக்குன்னு மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஹீரோனியும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கும்போது ஹீரோஸும் அந்த பையன் வந்து சொல்லுவான், இது மாதிரி வந்து நீ எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமோட கதை சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹீரோனி சொல்லுவா, அது ஹாப்பி எண்டிங்காக மட்டும் இருக்காது,
கண்டிப்பாக வந்து ஏன்னா ஒரு பெரிய அமானுஷ விஷயம் நடந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து ரெக்கவர் ஆகிருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிம்மு, அவனோட ஃப்ரெண்டு, இன்னொரு பொண்ணு மொத்த பேர் சேர்ந்து அந்த தேட்டருக்குள்ளே போவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட தேட்டருக்குள்ளே. அந்த தேட்டருக்குள்ளே போனால் ஒரு பேய் படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து அப்படியே அச்சஸில் அதுக்குனாவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குங்க. ஒரே அபண்டண்ட்டாக இருக்கும். உள்ளே போயிட்டு லைட் அடித்து பார்க்க போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க் மாதிரி காட்டுவாங்க. 1980 சூமி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காட்டுவானுங்க. காட்டிட்டு இவன் டார்ச் வச்சுன்னு ஒரு குண்டு பையன் ஒருத்தர் இருப்பாங்க. அவன் டார்ச் வச்சுட்டே போயிட்டு இருப்பான் பாருங்க. அண்ணாத்தி செவுத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் மாதிரி தெரியுங்க. யார் அங்கே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அவன் நிழல் மூவாகவே பயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொத்த பேர் தெரித்து வெளியே ஓடியான்ட்டு கிம்மு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இந்த படத்தை எடுத்தே ஆகணும், சூமின்ற யார் அந்த சூமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு டைரக்டரும் அவனும் இந்த தேட்டரில் படம் எடுக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவள் தான் சூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நம்ம ஹீரோனியும் பார்த்தீங்கன்னா அப்படியே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோனி காட்டுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பார்த்துட்டு ஏதோ பார்த்துட்டே இருப்பாள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் 1980 சூமி அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ மட்டும் பார்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிம்மும் பார்த்தீங்கன்னா சூமின்ற பேர் தான் சொல்லியிருப்பான். அந்த ஃப்ரெண்டுங்களும் பார்த்தீங்கன்னா சூமின்ற பேர் தான். அப்போ சூமின்றனால தான் இந்த பேயினால தான் எல்லாருக்கும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அவள் சும்மா இருப்பாளா, கார் எடுத்து நேராக அந்த தேட்டருக்கு போயிடுவாள். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெக்கவர் பண்ண டேட்டாஸ்லாம் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இந்தாங்க ஆள்காலுக்கு உள்ள லைட்லாம் செட் பண்ணிட்டு ஆள்காலுக்கு ஃப்ளேர் கன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையில் ஒரு ஃப்ளேர் கன் கொடுப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர், கிம்மு, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த பொண்ணு. இவன் வந்து கேட்பா, ஏய் நம்ம படத்துக்கு ஹீரோயின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோமே, அவள் எங்கடா இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவா. எல்லாம் வருவா கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு எல்லா கையில் ஃப்ளேர் கன் கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் இது வந்து டக்குன்னு பவர் கட் ஆகுதுங்க. பவர் கட் ஆகிட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. இவன் ஃப்ளார் கன் வச்சு பார்ப்பான் அந்த குண்டு பையன். இவன் கிம்மு மெதுவாக அந்த சீட்டுகளில் விழிஞ்சு பார்ப்பான், ஃபுல்லாக ரத்தங்க. அவனை இழுத்துன்னு போயிட்டு அந்த செவுத்தாண்ட போயிட்டு ஏதோ ஒன்று அடிச்சுட்டு இருக்கும். அந்த டைம் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறானுங்க, அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா விஷுவலாகவே எல்லாமே தெரியுது. இவனும் ஃபுல்லாக கும் இருட்டாக இருக்குது, டார்ச் அடிச்சுட்டு மெதுவாக உள்ளே போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செவுத்துல முட்டின்னு என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவான். இவனும் ஃப்ளார் கன் வச்சுன்னு பார்ப்பான். அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோனியும் உள்ளே வந்துடுவா. டக்குன்னு அந்த பேய் அப்படியே முன்னாடி தலையெடுத்து பின்னாடி முதுகு வழியாக உடச்சிடுங்க. அப்படியே அவன் பயத்தில் திரும்பி பார்ப்பான், ஃப்ளார் கன் வச்சுன்னு, ஏய் நீ யார்ரி அப்படின்னு, ஏய் நான் உன் கண்ணுக்கு தெரியுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவன் அண்ணாச்சிக்கு அந்த சூமி பேய் பாருங்க வந்து கொடூரமா அவனோட பழுப்பு இருக்கும் பாருங்க, பழுப்பு ராடு எடுத்து அவன் பின் தலை வழியாக குத்தி வாய் வழியாக எடுத்துருங்க. இவ பார்த்தோ பயத்தில் வந்து அலர் அடிச்சுன்னு ஓடணும்ல, இவ பார்த்தா வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே நடக்கிறது ஒவ்வொரு சீனும் வந்து மொத்தமே ரெக்கார்டு பண்ணுறா. அப்படியே இன்னொரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த கூட இன்னொரு பொண்ணு இருக்கும் பாருங்க, அவள் பார்த்தா தேட்டரையே இந்த ஸ்க்ரீனே பார்த்த மாதிரி நிற்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூமி வந்து காட்டுறா. அந்த தேட்டரில் ஏதோ படம் எடுக்கும்போது அவள் தூக்கு மாட்டின்னு நடிக்கிற மாதிரி சீன் எடுக்கிறாங்க. அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுதுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், கூட இருக்கிறவங்க இவங்களை காப்பாற்றிருக்கணும். இவளை அப்படியே அம்போன்னு விட்டு ஓடிட்டு இருக்கிறானுங்க எல்லாருமே. அவள் வந்து ஸ்பாட்லேயே வந்து எரிஞ்சு செத்துட்டுக்கிறா. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேதாத்மாவே மாறிட்டு இருக்காங்க. பேயிலே கொடூரமான பேய் பிரேதாத்மா மாதிரி மாறிட்டு, அதனால் அங்கே வரவங்க எல்லாருமே பழி வாங்குறா. அப்போ தான் டக்குன்னு கண்ணு தரப்பா பாருங்க, ரத்தத்தோட அப்படியே அள்ளு இருக்காதுங்க இவளுக்கு. இவ்வளோ என்ன பண்ணுறவா ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தெரிச்சு ஓடுவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கேப் போட்டுன்னு இருப்பா பாருங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு. அவளையும் சம்பவ இடத்துல வந்து அந்த பேய் வந்து கொடூரமாக சாவடிச்சிருங்க. இவன் வெளியே பதட்டத்தில் வாங்கினா கிம்மு வந்துடுவான். கிம்மு வந்துட்டு, எனக்கு தெரியும்டி நீ தானே அந்த சூமி, எனக்கு தெரியும் உன்னால தான் எல்லோரும் சாவச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் சேரில் கட்டி போட்டுருவான். கட்டி போட்டுட்டு அவளை கொடும் பத்துவான். ஏய் நான் சூமி இல்லைடான்னு எவ்வளவோ சொல்லுவா. இல்லை நீ என்ன மாதிரி ஒரு சைக்கோ தாண்டி அப்படின்னு சொல்லுவா. என் ஃப்ரெண்டுங்களாம் எதனால் செத்தாங்கன்னு தெரியுமா, அது தெரிஞ்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு கோடார் எதுவுமே கழுத்தை வெட்டலான்னு போவா. நீ உன்னை இப்படிலாம் எனக்கு சாவடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சுத்தூரம் பெட்ரோல் ஊற்றுருவாங்க. பெட்ரோல் ஊற்றிட்டு அப்படின்னு சொல்ல, டே நான் விட்டுறா நான் எங்கன்னா ஓடிடுறேன்டா, நான் பேச்சுக்காக வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் பெட்ரோல் ஊற்றிட்டு அவன் மேலே பெட்ரோல் ஊற்றிட்டு கொளுத்தின்னு செத்துடலான்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு லைட்டர் மாதிரி பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு பற்ற வைப்பான் பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உஃப்னு பின்னாடி இருந்து யாரோ ஊதுற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா பேய்ங்க சூமி பேய் தாங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான்.
இப்போதாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான். அந்த பேய்னால் இறந்துருப்பான் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டெல்லாம், அவனோட ஃபோட்டேஜெல்லாம் மொத்தமே சைக்கோ மாதிரி இருந்துங்கன்னு இவன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ரெடி பண்ணி தேட்டருக்குள்ளே போட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் இவன் என்னடா சைக்கோ கம்னாடி அவன் ஃப்ரெண்டுங்களே கொண்டுட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு விடுவான். இவன் கிம்மும் பாருங்கள் அப்படியே ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவனை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பானுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் சொல்லுவான், நீயும் ஒரு சைக்கோ தாண்டி, நீ என்ன மாதிரி தான், நீயும் கம்மியானவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பேய் பார்த்தீங்கன்னா வந்துருங்க, 2 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றின்னு இருப்பான். டக்குன்னு அந்த லைட் வந்து ஆஃப் ஆகும். பின்னாடி பார்த்தா அந்த சூமி போய் வந்து வெறி கொண்டு பார்க்குது. டக்குன்னு ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பி போட்டு இழுக்கும் பாருங்க. இவன் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான், அங்கேருந்து தெரிச்சு ஓடிருக்கணும்ல. அப்பயும் பாருங்கள் கேமரா எடுத்து அவன் எப்படி சாவறான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தான் கிம் சொல்லுவான், நீ என்ன மாதிரி ஒரு சைக்கோ தாண்டி, நான் என்ன என் ஃப்ரெண்டுங்களுக்கு பண்ணணும் அதே தான் நீயும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. இவன் விடவே மாட்டா. அப்பவும் பாருங்கள் யாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், பயத்தில் ஓடிருப்போம். அப்படியே அங்கே ஸ்பாட்லேயே அவுட்டுங்க, கிம்மும் செத்துருவான். டக்குன்னு ஓடலாமேன்னு சொல்லிட்டு ஓடுவா. தேட்டருக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே தேட்டரில் ஒரு சீன் ஒன்று ஓடுதுங்க. ஹீரோனி வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துன்னு கையை அறுத்துட்டு இருப்பா பாருங்கள் பாத்டப்பில், அந்த சீன் ஓடுது. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா அதே கத்தியோடு அந்த சூமி பேய் வருங்க. எடுத்து சதக்குன்னு ஹீரோனி கை போட்டு கிழிச்சு உடனே இவ்வளோ பயத்தில் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு பதற அடிச்சுன்னு பின்னாடி மூவ் ஆகிட்டே போவான். அன்னாத்தி பார்த்தீங்கன்னா தரன்னு அந்த பேய் வந்து இழுத்துட்டு போயிட்டு அந்த படத்தில் எப்படி சூமி செத்தால் அதே மாதிரி கழுத்தில் போட்டு கயிறு போட்டு இழுக்கும்போது டக்குன்னு இவளுக்கு மைண்டு பிளிங்க் ஆகி ஆக்சுவலி ஃபோன் எடுத்து வீடியோவில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணால் அந்த பேய் போய்டும்ல, சரி அது மாதிரி ஆன் பண்ணால் போய்டும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், ஃபோன் எடுத்து டக்குன்னு ஆன் பண்ணுவான் பிறகு அப்படியே விட்டுரும். சரி விட்டுச்சேன்னு பார்த்தா அப்போ கூட விடலைங்க. மூஞ்சிக்கிட்ட வந்து அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே என்ன ஃபுல்லாக பதற அடிச்சுன்னு பயப்படுறாங்க. அப்புறம் கையில் ஒரு ஃப்ளார் கன் மாதிரி இருக்கும் அந்த தேட்டரில், அது எடுத்துகிட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி தாங்க இருக்கும். இவன் என்ன பண்ணும், அந்த ஃப்ளார் கன் எடுத்து அந்த பேய் மூஞ்சி மேலே குத்துவா பாருங்க, ஃபுல்லாக எரிஞ்சிடுங்க. அப்பயாவது ஓடணும்ல, அப்பயும் ஓடல. இவன் அப்படியே அந்த தடன்னு ஒரு பயத்தில் ஒரு மாதிரி கை காலாம் வைப்ரேஷன் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பதட்டத்தில். இவன் அப்பயும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க. அது எப்படி எரியுது அவங்க பாருங்கள், அப்படியே பயத்திலே வீடியோ எடுக்கிறா. இடத்த சும்மா இருப்பாளா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டு மொத்தமே அவனோட கதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த படம் எடுக்கிறதுக்காக ஃபோன் வருங்க டேரக்டர்கிட்டேருந்து, உங்கள் கதை பிடிச்சிருக்குமா நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தேட்டரில் போய்ட்டு மொத்த படத்தையும் வந்து எடுத்து முடிப்பாங்க. படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா வார்னிங்னு சொல்லிட்டு நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் கூட இருக்காதுங்க, ஒரு அப்படியே சில மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள். அப்படியே சீனை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹீரோனி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஹீரோனி கதை தேர்றதுக்காக இது பண்ணிட்டு பார்த்தீங்க லேப்டாப்பில், அந்த சீன்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தேட்டரான போனது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சா அப்படின்னு சொல்லுவான். அவனோட ஃப்ரெண்டு இருக்கிறான் பாருங்கள், இவளை தேடி தான் அவன் அந்த தேட்டருக்குள்ளே போயிருப்பான். உள்ளே போன வந்து அந்த பேயை பார்த்துட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணிடுறான், போய் காப்பாற்றுறதுன்னா என்ன தோணுச்சுன்னே தெரிலங்க அவளுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் இறந்து போயிடுவான், என்னை யாராவது போய் காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கை வச்ச மாதிரி இருப்பா. அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறது விட்டுட்டு இவள் கார் எடுத்துன்னு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவன் ஃப்ரெண்டோட ஸ்டோரியும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து தேட்டரில் அந்த படத்தை பற்றி எல்லாம் ரிலீஸ் பண்ணது சூப்பராக இருக்குது உன் படம், கடைசியில் அவன் ஃப்ரெண்டு சேர்த்ததெல்லாம் கூட போட்டிருப்பான். அப்போ தான் சீனை கட் பண்ணால் அவள் கையில் 3 மார்க் இருக்கும் பாருங்கள். இப்போ கரண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கிட்ட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீரோனி வந்து எப்போ செத்துட்டா, அவளோட உடம்புல தான் இந்த சூமி பேய் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்படி தான் வந்து சூமி வந்து உடம்பு வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால் இவளோட படத்தை இவளே எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.